Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு லூக்கா 21ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம். எருசலேமின் விழுகையை குறித்து எச்சரிப்பு மற்றும் ஒலிவ மலையின் போதனைகள். ஜீசஸ் வார்ன்ஸ் ஆஃப் ஜெருசலம்ஸ் ஃபால் அண்ட் ஆலிவர் டிஸ்கோர்ஸ். இதுல 2 முக்கியமான காரியத்தை மட்டும்தான் நம்ம படிக்க போறோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, 2 காசு போட்ட ஏழை விதவை அந்த சம்பவம் இருக்குது. இன்னொன்று கடைசி கால சம்பவங்கள் அல்லது அது ஆலிவர் டிஸ்கோர்ஸ், ஒலிவ மலையின் போதனைகளும் சொல்லலாம். சரியா? இப்போ ஒன்னொன்னா படிக்கலாம். முதல் பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 21 1 முதல் 4 வரை. 2 காசு போட்ட ஏழை விதவை. முதல்ல அந்த சம்பவத்தை நான் வாசித்துறேன், அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். லூக்கா 21 1 முதல் 4 வரை. அவர் கண் ஏறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்ப இயேசு எந்த சூழ்நிலையில இப்ப இந்த தேவாலயத்துல இருக்கிறார் அப்படின்றதையும் கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்திடலாம். போன அதிகாரத்துல இயேசுவ சரமாரியா ஒவ்வொரு குரூப்பா கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பரிசேயர்கள் வராங்க, ஏரோதியர்கள் வராங்க, சதுசேயர்கள், இப்படி பலர் இயேசுவை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இயேசு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடைசியில் அவரும் கேள்வி கேட்கிறார் என்று சொன்னேன். அது எந்த நோக்கத்தோடு இயேசு கேள்வி கேட்கிறார்? இனிமேல் எவனும் வாய்வே திறக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவா? இல்லை, எப்படியாவது தான் தான் மேசியா என்பதை இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை வெளிப்படுத்தும்படியாக அந்த கேள்வியை கேட்டார். ஆனாலும் இவர்கள் கொஞ்சம் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனுடைய முடிவு வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவை கொலை செய்வதற்கு தான் திட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசுடைய மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே அப்படின்ற அந்த மனப்பான்மை உள்ள ஒரு குரூப்பை பார்க்குறாரு. இன்னொரு ஸ்திரீயை இங்க பார்க்குறாரு. இவள் விதவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? இவகிட்ட இருந்ததே 2 காசு தான். இந்த காசு ஃபுல்லத்தையுமே அவ என்ன பண்றா? அந்த காணிக்கை பெட்டியில போட்டுறா. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. அதாவது இந்த இடத்துல அவர் துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இருந்த அந்த நேரத்துல அவரை குளிர பண்ணும்படியாக ஒரு ஏழை விதவையினுடைய அந்த மனப்பான்மை அவரை திசை திருப்பியது அப்படின்னு கூட சொல்லிடலாம். இப்போ நிறைய பேர் அந்த காணிக்கை பெட்டியில காணிக்கை போடுறாங்க, அப்படிதானே? எல்லாரும் கட்டுக்கட்டா பணம் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஏழை விதவை மட்டும் 2 காசு போட்டா அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 2 காசு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 2 மைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்குல்ல. இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் சம்பாதித்தா அதுல ஒரே ஒரு சதவீதம் எவ்வளவோ அதுதான் இந்த 2 காசு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த ஏழை விதவைய ஏன் ஆண்டவர் இங்க அப்ரிஷியேட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவ என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இவகிட்ட இப்ப இருந்தது 2 காசு. அப்ப 2 காசுல ஒரு காசை அவளுக்குன்னு வச்சுக்கிட்டு இன்னொரு காசை அவ காணிக்கப்பட்டியில போட்டிருக்கலாம்ல. ஆனா அவ அப்படி செய்யல, எல்லாத்தையுமே போட்டுட்டாளாம். எல்லாரும் அந்த சூழ்ந்திருந்தவங்கலாம் என்னென்ன யோசித்திருப்பாங்க? இப்போ இயேசு வேற நம்மளை பார்க்குறாரு, நம்ம நிறைய காணிக்க போட்டோம்னா நம்மளை பாராட்டுவாருன்னு யோசித்து இன்னும் ஜாஸ்தியாக கூட காணிக்க போட்டிருப்பாங்கல்ல. ஆனால் இந்த ஏழை விதவை குறித்து இயேசு சொல்கிறாரு, அவங்கெல்லாம் தங்கள்கிட்ட இருந்த அந்த ஐஸ்வர்யத்திலிருந்து அவங்க போட்டாங்க. ஆனால் இந்த ஏழை விதவையோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும், தன் ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்று சொல்லி பாராட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை பார்க்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம உற்சாக மனதோடு கூட கொடுக்க வேண்டும்.
இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, எவ்வளவு நமக்காக வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நிறைய வேளையில நம்ம என்ன யோசிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, காணிக்க ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம ஏதோ ஆசீர்வதிக்கிற மாதிரி, ஆண்டவருக்குடைய தேவைகளை சந்திக்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. நமக்கு மாதம் முழுவதும் ஆண்டவர் நல்ல கை கால்களை கொடுத்து பலன் கொடுத்து வேலை செய்யும்படியாக ஆண்டவர் தான் கிருபை கொடுக்குறாருல. அந்த நன்றி உணர்வோடு கூட நம்ம சம்பளம் வாங்கின உடனே ஆண்டுடைய சமூகத்துல காணிக்க கொடுப்பது தான் காணிக்கை. அது மாத்திரமல்ல, நம்ம இந்த காணிக்கை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன இன்டென்ஷனோடு கொடுக்கணும் தெரியுமா? இவ்வளவு பெரிய தேவனுக்கு நான் இந்த காணிக்கை கொடுக்கும்படியாக பாக்கியம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். எனக்கு இது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ், எனக்கு இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அவருக்கு கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எண்ணத்தோடு தான் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை வாசிக்கும் பொழுது, இதை தியானிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முறை தாவீது தன்னுடைய படைபலத்தை அவன் தொகையிடுவதற்காக கணக்கிடுவதற்காக தன்னுடைய தளபதியாகிய யோவாப்பை சொல்லுவான். அது எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் அதை வாசிப்போம். ஏற்கனவே நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்கு நான் சொல்றேன். இப்போ தாவீது எல்லா யுத்தங்களும் ஓய்ந்து அவன் தன்னுடைய படையை எண்ண சொல்றான். இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தெளிவாக அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதை சாத்தான் தான் அவனுடைய இருதயத்துல தூண்டுனானாம். நீங்க கேட்கலாம், படையை எண்றது அவ்வளோ பெரிய தப்பா? ஒரு ராஜா அவன் கிட்ட இருக்கிற படையை எண்ணாதானே யுத்தத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா எப்பவுமே ஆண்டவர் இத்தனை நபர்களோடு கூட போக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே கணக்கிட சொல்வார். அந்த டைம்ல தாவீது செய்வார், ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்வார். ஏன் தாவீது ஒரு யுத்தத்துக்கு போலாமா வேலாமா அப்படின்ற அந்த கொஸ்டினை கூட ஆண்டவர்கிட்ட தான் போய் கேட்பார். ஆண்டவர் போ, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த டைரக்ஷனே ஆண்டவர் தான் சொல்லுவார். ஆனா இந்த இடத்துல ஏன் தாவீது அதை கேட்கிறான், பிசாசு என்ன அவன் இருதயத்துல தூண்டுனா அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒரு பெரிய ராஜா, நிறைய யுத்தங்களை சந்திச்சுட்டேன், எனக்கு என்னை பின்பற்றி ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நான் தான் ராஜாவா இருக்கிறேன், எனக்குன்னு சொல்லி எவ்வளோ படம் இருக்கு அப்படின்ற ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்தபடியினாலதான் அவன் அந்த படையை என்ன சொல்றான். அப்போ இதன் விளைவாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, அவன் இருதயத்திலே வாதிக்கப்பட்டு அவன் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்ததை உணர்கிறான். காத் தீர்க்கதரிசி அப்படின்ற தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புறார். தாவீது, நீ பாவம் செஞ்சுட்ட, இதன் மூலமாக நான் உன்னை தண்டிக்க போகிறேன் என்று சொல்லி 3 தண்டனைகளை அங்க கொடுப்பான். முதல் தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உடைய சத்துருக்கள் பின் தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ. இது 3த்துல MCQ, இதை நீ சாய்ஸ் எடுக்கணும், இது 3த்துல கண்டிப்பா ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இப்போ வேற வழியே இல்லை. அதனால இவன் என்ன பண்றான், இருக்கிறதுல எது சின்னதா இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டான். என்ன சூஸ் பண்றான் அப்படின்னா 3 நாள் கொள்ளை நோய். ஆனா இந்த கொள்ளை நோய் மூலமாக அந்த தேவ தூதன் அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சுற்றி அந்த கொள்ளை நோயை அந்த இடத்துல அவன் கொண்டு வருகிறான். 70 லட்சம் இஸ்ரவேலர்கள் ஒரே நாள்ல செத்து போறாங்க. தாவீது போய் தேவ சமூகத்துல கதறான், நான் செய்த தவறுக்கு என்னுடைய ஜனங்கள் ஏன் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல கதர்ன பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். அதனால தேவதூதன் சொல்றாரு, நீ இந்த கொள்ளை நோயை நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே அர்வனா அப்படின்னு சொல்ற அந்த களத்துக்கு எதிராக அந்த தேவதூதன் இருக்கிறான். இப்ப காத் தீர்க்கதரிசி வேகமாக தாவீது கிட்ட வராரு. தாவீது சொல்றாரு, நீ இந்த இடத்துல தேவனுக்கு என்று சொல்லி பலிபீடத்தை கட்டி பலி செலுத்து, அப்பொழுது கொள்ளை நோய் நின்றுவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அதை பார்க்கறான், அது அர்வனா அப்படின்ற ஒருத்தருடைய களமாக இருக்கிறது. அதனால வேகமாக ஆட்களை அனுப்பி அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி அதை விலைக்கிரயமாக வாங்கி என் தேவனுக்கு நான் பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன போது அர்வனா சொல்றாரு, ராஜா நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கோங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, பலி தானே செலுத்தலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீது சொல்லுகிற அந்த பதிலை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி
என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். அப்ப பாருங்க, ராஜாக்கு ஃப்ரீயா கிடைக்குது, ஆனா அது என் ஆண்டவருக்கு நான் தரமாட்டேன், காணிக்கை என்னை பாதிக்கிற மாதிரி நான் காணிக்கையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரவணா கிட்ட அந்த 50 சேக்கல் வெள்ளியை கொடுத்து அந்த நிலத்தை அவன் வாங்கி அந்த மாடுகளை வாங்கி தேவனுக்கு என்று சொல்லி பலி செலுத்துகிறான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நம்முடைய மனப்பான்மை தான் முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட காணிக்கைகளை தான் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 21:5 முதல் 38 வரை ஒலிவ மலை போதனைகள், ஆலிவட் டிஸ்கோஸ். இன்னும் சொல்லணும்னா கடைசி கால போதனைகள், அப்போகாலிப்டிக் டிஸ்கோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். லூக்கா 21:5-6 வசனங்கள். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். இப்ப பாருங்க, இயேசு இந்த காரியத்தை தேவாலயத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம். தேவாலயத்துல காணிக்கை போடுகிற இடத்துல அவர் இருக்கிறார். இதை பற்றி அவர் விமர்சிக்கிறார். இப்போ யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இயேசுவே இந்த தேவாலயம் எவ்வளோ அழகா இருக்குல்ல, இந்த கல்லெல்லாம் சூப்பரா அலங்கரிக்கப்பட்டிருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இயேசு என்ன பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஆமா, நம்ம தேவாலயத்தை இந்த உலகத்துல எதுவுமே பீட் பண்ணவே முடியாது, அடிச்சுக்கவே முடியாது, சூப்பரா இருக்குல்லன்னு அவரும் சொல்லுவாருன்னு நினைச்சாங்க. ஆனா இயேசுடைய பதில் என்னவாக இருக்கிறது? நீங்க இந்த தேவாலயத்தை பாக்குறீங்கல்ல, இந்த தேவாலயம் ஒரு நாள் எப்படி ஆக போகுது அப்படின்னு சொன்னா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இது முற்றிலுமாக தகர்க்கப்படும் என்று சொல்லி சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே அங்க கூடியிருந்த ஜனங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. லூக்கா 21:7 அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இப்ப ரொம்ப ஷாக்கா கேட்கிறாங்க. 2 கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அப்ப இந்த ஒரு கல்லின் மேல ஒரு கல் இராது இடிக்கப்பட்டு போகும்னு சொல்றீங்களே, இது எப்ப நடக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆனா பின்வரும் வசனங்களிலே இயேசு இது எப்ப சம்பவிக்கும் அப்படின்ற விஷயத்தை அவர் டீல் பண்ண மாட்டாரு. அதுக்கு பதிலாக அவர் கடைசி காலத்துல நடைபெற போகிற காரியங்களை குறித்து விவரிப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, இந்த பூமியிலே வரப்போகும் நியாய தீர்ப்பு, அந்த காரியங்களை குறித்து அவர் விவரிக்கிறதை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா இது என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லாம சில அடையாளங்களை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நான் எந்த அடையாளம் எதற்கு அப்படின்றத நான் பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஸோ இப்ப பாருங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்ன அந்த காரியம் வேதாகமத்துல எப்ப அது இடிக்கப்படும், என்ன ஆச்சு அப்படின்றது கொடுக்கப்படலை. ஆனால் சரித்திரத்துல வாசிக்கும் பொழுது அது கிபி 70 இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் முற்றிலுமாக அது நிறைவேற்றப்பட்டது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ இந்த தேவாலயத்தை குறித்து கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். நம்ம ஏற்கனவே மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் படிக்கும்போது ரொம்ப விளக்கமாக அந்த கடைசி கால போதனைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது நிறைய விளக்கமா இயேசு கிறிஸ்துவின் வருகையை உங்களுக்கு கம்பேர் பண்ணி எப்பப்ப எதெல்லாம் நடக்கும் அப்படின்ற விளக்கத்தை நான் கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இந்த சுவிசேஷ புத்தகங்களை படிக்கிறவங்களா இருந்தா லூக்கா புத்தகத்தை தான் துவங்கி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால உங்களுக்கு சில காரியங்களை மட்டும் நான் இந்த பாடத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இப்ப பாருங்க, தேவாலயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் தேவாலயம் எப்ப கட்டப்பட்டது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சாலமோனால கட்டப்பட்டது. இந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தை நேபுகாத் நேச்சார் கிறிஸ்துவுக்கு முன் 586ஆம் ஆண்டுல முற்றிலுமாக அதை எரித்து தீக்கரையாக்கி விட்டார். முற்றிலுமா அழிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிற்பாடு 2வது தேவாலயம் 70 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எஸ்ரா நெகேமியா தலைமையின் கீழ் கட்டப்பட்டது. செருபாபேல் இவங்க தலைமையின் கீழே கட்டப்பட்டது. அப்போ இயேசுவின் நாட்கள்ல இருந்த அந்த தேவாலயம் எப்ப கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா
செருபாபேல் தலைமையில கட்டப்பட்டதான அந்த 2ஆம் தேவாலயம். இந்த 2ஆம் தேவாலயத்தை எப்பொழுது பெரிய ஏரோது ஆட்சிக்கு வந்தாரோ அவர் மறுபடியுமாக அதை புதுப்பிக்க ஆரம்பித்தார். உதாரணமா இப்ப யாராவது ஒருத்தர் ஆட்சி மாற்றம் செய்தாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அவங்க நல்ல பேர் ஜனங்கள் மத்தியில எடுக்கணுன்றதுக்காக நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னா இலவச பஸ் கொடுப்பாங்க, சிலிண்டர் ஃப்ரீ உங்களுக்கு, இதுல உங்களுக்கு இந்த சலுகை கிடைக்க போகுது, அதுல உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு புதிய அரசாங்கங்கள் அவர்களுடைய அந்த ஆட்சி புலமையை ஜனங்கள் விளங்கி கொள்ளும்படியாக, இல்லாட்டா அவங்க ஜனங்களுடைய இருதயத்துல இடம் பிடிக்கும்படியாக செய்யறாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த பெரிய ஏரோதும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த தேவாலயத்தை மிக பிரம்மாண்டமாக 2 மடங்கு அதை பெருக்கி கட்டுகிறதாக நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த ஏரோது ராஜா தான் இந்த தேவாலயத்தை 36 ஏக்கராக, அதாவது ஸ்கொயர் மீட்டர்ல நம்ம கணக்கு பார்த்தோம்னா 1,50,000 ஸ்கொயர் மீட்டர், அவ்வளோ அளவுக்கு இந்த தேவாலயத்துடைய பெரிய இடமாக அதை விரிவாக்குகிறார். இந்த தேவாலயம் புதுப்பிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் 19ஆம் ஆண்டிலே தொடங்கினது. கிறிஸ்துவுக்கு பின் 63ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் அதை புதுப்பிச்சு கட்டினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது தேவாலயம் கிபி 70 அது இடிக்கப்படுகிறது. இடிக்கப்படுவதற்கு 7 ஆண்டுகள் வரைக்கும் இந்த தேவாலயத்தை புதுப்பித்து கொண்டே இருந்தாங்களாம். இதை குறித்து ஜோசிபஸ் அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் அழகாக சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த தேவாலயம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்தது. ஃபுல்லா தங்கத்தால கட்டுனாங்க. இடையிடையே எடுக்கிற இடங்கள்ல மார்பிள்ஸ் யூஸ் பண்ணாங்களாம். அப்ப வெயில் ஏற ஏற இந்த தங்கம் அப்படியே பளபளத்து ரொம்ப பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். அதை பார்க்க கூடாதபடிக்கு கண்கள் கூட கூசும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இருக்கிற மற்ற இடங்கள்ல மார்பிள் கவர் பண்ணி வச்சிருந்தது அது பார்ப்பதற்கு ஒரு பனி பெய்தது போல காட்சி அளித்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒருவேளை தேவாலயம் இப்போ இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக அந்த 7 wonders ஆஃப் த வேர்ல்ட்ல கண்டிப்பா அது இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த யூதர்கள் இந்த தேவாலயத்தை ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக கருதினார்கள். இத குறித்து இயேசு கூட தம்முடைய போதனைகள்ல தெளிவுபடுத்தி இருப்பார். அதாவது வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ணாங்க, பூமியின் பேர்ல சத்தியம் பண்ணாங்க, ஆனா தேவாலயத்தின் பொன்னின் பேர்ல சத்தியம் பண்ணா நீ கடன் பெற்றவன், தேவாலயத்துக்கு நீ கடன் பெற்றவன் என்று சொல்லியிருந்தார்கள். இதை இயேசு மத்தேயு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அதை தெளிவுபடுத்தி சொல்லுவார், நீங்க வானம் தேவனுடைய சிங்காசனம், பூமி தேவனுடைய பாதப்படி, அதை நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா பண்ணிட்டு தேவாலயத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க இந்த கட்டடத்துக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிறத பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்கு மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசு என்ன சொன்னார்? யோவான் 2ஆம் அதிகாரத்துல இந்த தேவாலயத்தை நான் இடித்து அதை 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னார். அப்ப தேவாலயத்துக்கு விரோதமாக எந்த வார்த்தை பேசப்பட்டாலும் அது தூஷணமான வார்த்தை என்று கருதப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர்களை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை இருந்தது. இதை குறித்து இன்னும் தெளிவாக அப்போஸ்தலர் நடபடிகள் 6:13 கூட நம்ம வாசிப்போம். நீங்க அப்புறமா எடுத்து வாசிங்க. அப்ப அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கட்டிடமாக இருந்தது. ஆனால் அந்த கட்டிடத்தை தான் இப்ப இயேசு சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு அது முற்றிலுமாக இடிக்கப்பட்டுவிடும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் இந்த காரியம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சில வேளையில ஆண்டவரை காட்டிலும் அவர் கொடுத்திருக்கிற பொருட்கள் நமக்கு மிக முக்கியமாக மாறிவிடும். அப்ப நல்ல விஷயங்கள் கூட அது விக்கிரகங்களாக மாறிவிடும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டியில அந்த தேவாலயத்துல இருந்தார். அதனால யூதர்கள் அந்த இடத்துல போய் பலி செலுத்தினார்கள், தேவனிடத்துல ஜெபிச்சாங்க, எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் ஒரு காலத்திற்கு பிற்பாடு அவர்கள் தேவனையே மறந்துட்டாங்க. ஆனா தேவாலயத்து கட்டடத்தின் மேல அவங்க கண்ணெல்லாம் போயிருச்சு. அப்போ சில வேளையில இந்த நல்ல விஷயங்கள் விக்கிரகங்களா மாறும் பொழுது அந்த நல்ல விஷயங்களே ஆண்டவர் இடித்து போடுகிற அளவிற்கு ஆண்டவர் முற்பட்டு விடுவார் என்பதுதான் இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த நாட்கள்ல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல தேவாலயம் கிடையாது. ஆலயம் ஏன் இடிச்சார் அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். ஆண்டருடைய மனசுல இருந்தது, நான் சிலுவையிலே மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரமேறி சென்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார்.
யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்குள் போய் அவர் வாசம் பண்ண போகிறார். உங்கள் சரீரமே தேவன் தங்கும் ஆலயமாய் மாறப்போகிறது. ஆகவே ஒரு ஆலயம்தான் இருக்கணும். அதனால இந்த கட்டிட ஆலயத்துல இனிமேல் அவர் இருக்க போறதில்லை என்பதற்காக தான் கட்டிடத்தை முற்றிலுமாக இடித்து போட்டு விட்டார். ஆனால் இதை அறியாமல் இன்னும் அந்த பழைய உடன்படிக்கையில இருப்பது போல ஒரு சபை கட்டிடத்துக்கு கோடி கோடியாக செலவழிக்கிற எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கிறோம். அதை ஒரு விக்கிரகமாக மாற்றி, கண்டிப்பாக நம்ம எவ்வளோ ஜனங்கள் கூடுகிறார்களோ அதற்கு ஏற்றவாறு நமக்கு ஹால் இருக்கணும். நம்ம போய் வெளியில போய் நிற்க முடியாது. அதுவும் இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது. அதனால சவுண்ட் ப்ரூஃப் பண்ணணும், ஏசி போடணும். ஏன்னா மற்றவர்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம கர்த்தரை ஆராதிக்கணும். இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஆலயமான மனிதனுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் கட்டிடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதான் மிகவும் பரிதாபத்துக்குரியதாக மாறிவிட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்றார். இந்த ஆலயத்தை எப்படி ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பணும்னு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அதற்காக நம்ம முயற்சிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆலயத்துக்குள்ள வந்துட்டாரு. அன்னைக்கு ஆலயம் கட்டின பிறகு மகிமை இறங்குச்சு. ஆனா இன்னைக்கு அவர் வந்துட்டாரு. அப்ப நம்ம தானே ஆலயம் கட்டணும். ஆலயம் கட்டணும்னா என்ன காரியம் செய்யணும்? எப்படி ஆலயம் இருந்துச்சு? 3 பகுதிகள் இருந்தது. பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப பலிபீடம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களும் நானும் எப்படி ஆலயம் கட்டணும்? உள்ள போகும்போதே பலிபீடத்துல நம்மையே ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் முதல் ஸ்டெப்பு. இரண்டாவதாக அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் என்ன? பரிசுத்த ஸ்தலத்துல என்னெல்லாம் இருக்கும்னு தெரியுமா? சமூக தப்ப மேஜை, குத்து விளக்கு, அந்த தூபபீடம். இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படித்து அதை உட்கொண்டு அனுதினமும் அவரிடத்திலிருந்து மன்னாவை பெற்று நம்ம செயல்படுத்தும் பொழுது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்திற்கு நம்ம போகிறோம். அப்ப இந்த 3 படிகளும் செய்யும் பொழுதுதான் நாம ஆலயமா காணப்படுறோம். அப்ப இன்னைக்கு ஆலயம் கட்டாம பரிசுத்த ஆவியானவரை நிறைய பேர் நம்ம ரோட்ல நிக்க வச்சிருக்கிறோம். என்ன செய்யணும்? முதலாவதாக நம்மையே ஒவ்வொரு நாளும் ஜீவபலியை அர்ப்பணிக்கணும். இரண்டாவதாக நம்முடைய கரங்கள்ல இருக்கிற வேத புத்தகத்தை படித்து தியானிக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். இந்த 3 நிலைகளையும் நாம் செய்யும் பொழுதுதான் அந்த ஆலயம் கட்டப்படும். இது இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவர் மிக தெளிவாக அவர் போதிக்கும் பொழுது சொல்றாரு, இந்த ஆலயத்தை கட்டிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க, ஆனா தேவாலயத்திலும் பெரியவர் உங்கள் மத்தியில இருக்கிறாரே, உங்களுக்கு அது கண்ணு தெரியாம இருக்குதே அப்படின்ற நிலைதான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையிலையும் இருக்குது. நம்ம இன்னைக்கு யோசித்து பார்த்துக்குவோம், எதன் மேல் நம்முடைய கண்கள் இருக்கிறது? நம்முடைய ஆலயத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துல தேவன் தங்க வேண்டும், இதுல தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி இதற்கான காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் எப்போ இத்தனை ஏக்கர் இடம் வாங்கலாம், அதுல இத்தனை ரூம்ஸ் போடலாம், இத்தனை பெரிய ஹால் கட்டலாம், இதற்கே நம்முடைய மனதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதா? ஒரு முறை ஒரு போதகரை நான் பார்த்தேன். அவரு கோடிக்கணக்கில் சபைக்கான இடத்தை கடன் வாங்கி இருந்தார். இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஏராளமான பணங்களை கொடுத்து ஜனங்களையும் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த பணத்தை கொண்டு நம்ம கோடிக்கணக்கு என்ன எவ்வளவு வேணாலும் வாங்கலாம், அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா கையில பணமே இல்லாம கோடிக்கணக்கில் போய் கடன்ல விழுந்து ஒவ்வொரு மாதமும் ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை கட்ட மறந்துவிட்டு எப்படி இஎம்ஐ கட்டுறது அப்படின்னு சொல்லி திகைக்கிற எத்தனையோ ஊழியர்கள் உண்டு. நான் இப்ப சொல்லி கொண்டிருக்கிற இந்த ஊழியர் கூட ஒவ்வொரு மாதமும் எப்படி இந்த கடனை நான் தீப்பேன், யாருன்னா தருவாங்களா, இங்க இருக்கிறத அங்க தூக்கி போட்டு அங்க இருக்கிறத அங்க தூக்கி போட்டு அவர் மன உளைச்சல்ல தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை தேவன் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார். இந்த இடத்துல ரொம்ப தெளிவா ஆண்டு சொல்றாரு, ஆண்டவர் எதுல அவர் கவனம் செலுத்துகிறார்? நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில். அந்த நாட்கள் அந்த யூத ஜனங்கள் அந்த கட்டிடத்தின் மேல அவங்க கண்கள் போனனால அதை இடிக்கவும் ஆண்டவர் கட்டளையிட்டு விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த எருசலேம் கிபி 70 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோமர்களால முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கமான சரித்திரத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். எப்பவுமே இந்த ரோமர்கள் அங்க அவர்கள் ஆட்சியின் கீழே இருந்தவர்களுக்கும் இந்த ரோமர்களுக்கும் எப்பவுமே சண்டை நடந்துட்டே இருக்கும். அதனால அப்பப்ப புரட்சியாளர்கள் எழும்பி அந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக சண்டையிட்டு கொண்டுதான் இருப்பாங்க. அப்படி ஒரு முறை பயங்கரமாக அந்த கிபி 70
அரசாங்கத்திற்கும் அந்த புரட்சியாளர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. இதனால ரோமானியர்கள் அந்த தேவாலயத்தை முற்றுகையிடுகிறார்கள். இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தேவாலயம் தான் ஸ்ட்ராங் பில்டிங் நினைச்சிட்டு யூதர்கள்லாம் ஓடி போய் அதுல தஞ்சம் புகுறாங்க. அந்த இடத்துல அந்த போர் சேவகன்ல ஒருத்தன் நல்ல மது அருந்தி விட்டு அவன் குடிச்சிருந்ததுனால அவனுக்கே தெரியாம அதை தீ வச்சிட்டான். இப்ப தேவாலயத்துல பாத்தீங்கன்னா நிறைய மரப்பொருள்கள் இருந்துச்சுல, அது எல்லாமே எரிய ஆரம்பிச்சு முற்றிலுமாக அது எரிந்து சாம்பலானது. இப்போ நிறைய தங்கம் இருந்துச்சுன்னு சொன்னேன். தீ எரிய எரிய என்னாகும், அந்த தங்கம்லாம் உருகி அந்த கல்லுகளுக்கு இடையே போய் அது உட்கார்ந்து கொண்டது. அதனால அந்த இராணுவம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தங்கம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லெல்லாம் பேத்து எடுக்க சொல்லுச்சு. அப்போ இப்போ எப்படி ஒரு செங்கலுக்கு அடியில் சிமெண்ட் இருக்கிற மாதிரி அவங்க அந்த செங்கலுக்கு அடியில் இப்போ தங்கம் இருக்குது. அப்போ ஒரு கல்லாக பேத்து எடுத்து அந்த தங்கத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. இயேசு என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அப்படின்ற அந்த தீர்க்க தரிசனம் அன்றைக்கு கிபி 70 துல்லியமாக நிறைவேறினது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த அளவிற்கு அது அழிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த தேவாலயம் இருந்த இடமே தெரியாத அளவிற்கு அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஒரே ஒரு வால் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வால் தேவாலயத்துடைய காம்பவுண்ட். இப்போ அவர் எவ்வளோ ஏக்கர், 1,50,000 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவுல தேவாலயத்தை கட்டி வச்சிருந்தார். தேவாலயம் அவ்வளோ பெருசு கிடையாது, ஆனால் காம்பவுண்டு பெருசு. அப்போ அந்த காம்பவுண்டுடைய ஒரு செவுறு தான் இருக்குது. ஆனால் தேவாலயம் எங்கே எக்ஸாக்டாக இருந்ததுன்ற அடையாளம் கூட தெரியாத அளவிற்கு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இப்போ தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் அந்த வருகையினுடைய அடையாளம். இயேசு கிறிஸ்துவோட வருகை அப்படின்னு சொன்னா 2 விஷயம் சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று ரகசிய வருகை, அதை ராப்சர்னு சொல்றோம். இது சபைக்காக வரப்போகிறார். இரண்டாவதாக 2ஆம் வருகை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது செகண்ட் கம்மிங். இது இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் வரப்போறார். சரியா? அப்போ இந்த 2 விஷயம் மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதற்கான அடையாளங்களை இயேசு இப்ப சொல்லித்தராரு. லூக்கா 21:8. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். இப்ப முதலாவது அடையாளம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல என்ன சொல்றாரு? வஞ்சனை. வஞ்சிக்கப்படுவீர்கள். இயேசு என்றைக்கு இந்த பூமியிலே அவர் சபை என்பதை உருவாக்கினாரோ, அவருக்கென்று சொல்லி சீஷர் கூட்டத்தை உருவாக்கினாரோ, அன்றிலிருந்தே அநேக மேசியாக்கள், கிறிஸ்துக்கள் எழும்பி வஞ்சித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்த பொழுது, உண்மையான மேசியா வந்த பொழுது அவரை யூதர்கள் நிராகரித்தார்கள். ஆனால் இயேசு பரமேறி சென்ற பிற்பாடு என்ன சொன்னாரோ அதன்படி கள்ள தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், கள்ள கிறிஸ்துக்கள் வந்தார்கள், மேசியாக்கள் வந்தார்கள். இவர்களை நம்பி ஏராளமானவர்கள் மோசம் போனார்கள். நம்ம 2 விஷயங்களை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, எருசலேமுக்கு உடனடியாக வரப்போகிற அந்த அழிவுக்கான அடையாளமும், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளமும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ எருசலேம் அந்த முதல் முறையாக அந்த கிபி 70 அழிக்கப்பட்டுச்சுல, அதற்கு முன்பாகவும் நிறைய மேசியாக்கள் எழும்பினார்கள். இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 2020-25 இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வரப்போகிறார் என்று சொல்லி எல்லா இணையதளங்களிலும் நம்ம செய்திகளை பார்த்தோம். எத்தனை பேர் நீங்க பார்த்தீங்கன்னு தெரில. அதாவது செப்டம்பர் 24, 2025 அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரகசியமாய் சபையை எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அநேகர் இதை கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க ஒருவராகிலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இப்போ கிபி 70 நடந்த அந்த நியாய தீர்ப்பு ஒரு ஒத்திகையை போல அது காணப்பட்டது. இனி இயேசுவின் வருகையின் போது அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதற்கு பின்பாக இந்த பூமியிலே நியாய தீர்ப்பு பயங்கரமாய் இருக்கும் என்பதை கூட நம்ம சொல்லிவிடலாம். நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த சரித்திரத்துல கிபி 70 இந்த மாதிரி தேவாலயம் அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருந்தாராம். அந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, இப்போ ரோமர்கள் நம்மளை அழிக்க வந்துட்டாங்க, அதனால நம்ம எல்லாரும் தேவாலயத்துக்கு போகணும், தேவாலயத்து வாசல்ல போய் நம்மலாம் நின்னோம் அப்படின்னு சொன்னா, தேவன் சடுதியாக அந்த இடத்துல இறங்கி ரோமர்களை அழித்து போட்டு விடுவார். அதனால வாங்க எல்லாரும் நம்ம தேவாலயத்துக்கு ஓடிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாராம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த தேவாலயத்துக்கு சென்றவர்கள் அனைவருமே அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். யாரெல்லாம் ஆண்டவர் சொன்னபடி மலைகளுக்கு ஓடினார்களோ அவர்களெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல் அடையாளம் என்ன? வஞ்சனை. இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிற்பாடே இந்த வஞ்சனை அப்படின்ற அடையாளம் தோன்றி விட்டது. ஸோ இன்னைக்கு கூட சபையை பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இதான் ரொம்ப டேஞ்சர் பாருங்களேன். நல்லவன் போல நடிச்சு ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை அவன் செய்து விசுவாசிகளையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய கொடிய காலத்துல நம்ம இருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21:9. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்ப இந்த இடத்துல 2 அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. என்னது அது? யுத்தங்கள், கலகங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21:10. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு? 3வது அடையாளம் விரோதங்கள். அடுத்தது பாருங்க, லூக்கா 21:11. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இதுல 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 4வதாக பூமி அதிர்ச்சிகள், 5 பஞ்சங்கள், 6 கொள்ளை நோய்கள், 7 வானத்தில் அடையாளங்கள். இப்ப இதை ஒட்டுமொத்தமா நான் சொல்ல போறேன். இப்ப யுத்தங்கள், கலகங்கள் இப்படி பார்க்கும் பொழுது சரித்திரத்துல பல காலகட்டங்கள்ல இயேசு போன பிற்பாடே நடந்து கொண்டுதான் இருந்துச்சு. ஆனா இன்னும் கூடுதலாக இயேசுவின் வருகைக்கு முன்பாக இந்த காரியங்கள் நடைபெறும். நீங்க மத்தேயுல படிக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற யுத்தங்கள் உடனடியாக செய்திகள் மூலமாக நம்மால தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இதெல்லாம் ஒரு வகையில கடைசி காலத்தின் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எருசலேமுடைய அழிவிற்கு முன்பும் இப்படிப்பட்ட அழிவுகள் நடந்து கொண்டேதான் இருந்தது. நீங்க உதாரணமா அப்போஸ்தலர் 11:28 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பயங்கரமான பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அகபு அப்படின்றவன் தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பான். அதே மாதிரி பஞ்சம், கொடிய பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்ப பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் நடந்து கொண்டேதான் இருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த எருசலேம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக திடீர் என்று சொல்லி ஒரு நாள்ல வானத்துல ஒரு வால் நட்சத்திரம் போன்ற ஒரு அடையாளம் தோன்றினதாக சரித்திரத்துல பார்க்கிறோம். ஸோ இப்படி ஏராளமான அடையாளங்கள் எருசலேம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக நடந்தது. ஆனால் இதே அடையாளங்கள் இனி இயேசுவின் வருகைக்கு முன்பாகவும் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம மத்தேயுல வாசிக்கும் பொழுது மத்தேயு 24:8 நம்ம பார்ப்போம். இயேசு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இது வேதனைகளின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா இதுக்கு என்ன வார்த்தை கிரேக்க மொழியில பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஒரு பிரசவ காலத்திற்கு முன்பாக ஒரு பிரசவ வேதனை வரும்ல, அதனுடைய ஆரம்பம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேதனை வந்துரும்ல, அந்த வலி வந்துரும்ல, அது மாதிரி ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக இது வேதனைகளின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 21:12-13. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள், ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். இப்ப இங்க 2 விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உபத்திரம் வரப்போகுது சீஷர்களே, உங்களுக்கு 2 விதமான உபத்திரம் வரும். ஒன்று என்ன அப்படின்னா, ஜப ஆலயங்கள்னா என்னது? மத ரீதியான உபத்திரவங்கள். சிறைச்சாலைகள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மத சார்பற்ற உபத்திரவங்களும் வரும். 2 உபத்திரவங்களும் வரும். அப்போ உங்களை ராஜாக்கள் முன்பாக கொண்டு போய் நிறுத்துவாங்க. அந்த டைம்ல உங்களை எதுக்காக நான் அப்படி அலோவ் பண்றேன் அப்படின்னா, நீங்க எனக்காக சாட்சியா நிற்க போறீங்க. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆதி திருச்சபையினரை எவ்வளோ வகையில அந்த ரோம அரசாங்கம் எவ்வளோ உபத்திரவப்படுத்தும் தெரியுமா? அவர்களை அடி உதைகளை கொடுக்கும், சிறைச்சாலையில போடும். நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு கொலை செய்யப்படுவார், பேதுருவை சிறைச்சாலையில போட்டுருவாங்க. அப்புறம் பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில போட்டிருப்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். அப்ப ஆண்டவர் பவுலெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் அந்த அதிகாரிகளுக்கு முன்பாக போய் தன்னுடைய சாட்சியே பகிர்ந்து கொள்வார். எப்படி அந்த தமஸ்கு வீதியில இயேசுவை அவர் கண்டார் என்பதை அங்க சாட்சியை பகிர்ந்து கொள்வார். அப்ப இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும்
அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் இருக்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 21:14-15. ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்ப ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றார் இந்த பகுதியில. அப்படி நீங்க அதிகாரிகளுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்க வைக்கப்படும் பொழுது அங்க என்ன பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அந்த டைம்ல நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு இந்த இடத்துல சொல்றாரு. பாருங்க, பேதுருவும் சீஷர்களும் அந்த பிரதான ஆசாரியர்கள் இவர்களுக்கு முன்பாக நிற்க வைக்கப்படும் பொழுது பேதுருவையும் எல்லா சீஷர்களையும் ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணுவாங்க. அவங்க இனிமேல் நீங்க இந்த இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடிச்சுட்டு இப்படி திட்டி அனுப்புவாங்க. அப்ப இவங்க தைரியமா அவங்க முன்னாடி சொல்லுவாங்க, நாங்க மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம். நீங்க சொல்றதுனால நாங்க பிரசங்கிக்காம இருக்க மாட்டோம், நாங்க கண்டிப்பா பிரசங்கிப்போம் என்று சொல்லி அந்த ஆலோசனை சங்கத்தை விட்டு சந்தோஷமாக அவங்க வெளியே வந்தாங்களாம். அதாவது இயேசுவுக்காக அவர்கள் உபத்திரவப்படுவதை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் சொன்னா, இயேசு சொன்ன இந்த காரியம் அவங்களுக்கு நினைவுக்கு வந்தது. அவருக்காக ஜீவனையும் கொடுப்பதற்கும் அவர்கள் தயாரானார்கள். ஆண்டவர் அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இப்படி தைரியமாய் பேசும் ஞானத்தை கொடுத்திருந்தார். எத்தனையோ வேளையில அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். நிறைய வேளையில பவுல் ரொம்ப அழகாக இதை அழகா ஃப்ரேம் பண்ணி அந்த அதிகாரிகளுக்கு ப்ரெசென்ட் பண்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவர் தான் அந்த இடத்துல பவுலுக்கும் ஞானத்தை கொடுக்கறத பார்க்கலாம். அப்ப ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாகவும் இப்படிப்பட்ட பயங்கரமான உபத்திரவங்கள் வரதான் செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்ப 8வது அடையாளம் என்ன அப்படின்னா உபத்திரவங்கள். 2 உபத்திரவங்கள், மத சார்பற்ற மத ரீதியான உபத்திரவங்கள் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21:16-18 வரைக்கும். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். இது என்னது? இப்ப ஏற்கனவே உபத்திரவம்னு பார்க்கும் பொழுது வெளி நபர்களால மத ரீதியான உபத்திரம் வந்துச்சு, மத சார்பற்ற உபத்திரம் வந்துச்சு. ஆனா இந்த பகுதியில பாருங்க, பெற்றோர், சகோதரர், பந்து ஜனங்கள், சிநேகிதர் இவங்களே ஒருத்தரை காட்டி கொடுப்பாங்களாம். அப்ப சிலர் கொலை கூட செய்வாங்க உங்களை. என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அப்படி நீங்க பகைக்கப்படும் பொழுது உன்னை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்க தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. அப்படின்னா சீஷர்களே, நீங்கள் உபத்திரவப்படும் பொழுது நான் சொன்ன இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த வாக்குறுதிகள் என்ன? உங்க தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது அப்படின்றத நீங்க நினைவுல வைத்து கொண்டு அதை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். பொறுமையினால்னா என்னது? சகித்து கொள்ளுங்கள்னு அர்த்தம். சரிங்களா? இங்க அந்த வேர்டு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எவ்வளோ உபத்திரவம் வந்தாலும் உங்க பந்து ஜனங்கள் மூலமா வருதா, பெற்றோர் மூலமா வருதா, சகோதரர் மூலமா வருதா, கவலைப்படாதீங்க. அதை எனக்காக நீங்கள் சகித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒரு மேன்மையான காரியத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிதான் இயேசு இந்த பகுதியில அடையாளமா சொல்றார். அப்ப 9வது அடையாளம் என்ன? குடும்பம், நண்பர்கள் மூலமாக வருகிற உபத்திரவங்கள். சரியா? அடுத்த வசனம் வாசிக்கலாம். லூக்கா 21:20-21. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமை சேனைகள் கேப்சர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அது அழிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூதேயாவில் இருக்கிறவங்க நீங்க எங்க போகணும்? மலைகளுக்கு போயிடணும். மறுபடியும் சிட்டிக்குள்ள போயிடாதீங்க, பட்டணத்துக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் அதை தான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த அடையாளங்கள்லாம் இப்ப பேசிட்டு இருக்கோம்ல, இது 2 ஆங்கிள் பார்க்கணும். ஒன்று, எருசலேம் அழிவிற்கு முன்பாக நடக்க போகிற அடையாளங்களும் கூட, இன்னொன்று இயேசுவின் வருகைக்கு முன்பாக நடக்க போகிற அடையாளங்கள். இப்போ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அந்த கிபி 70க்கு முன்னாலேயும் இப்படிதான் நடந்துச்சுல. அவங்க எல்லாரும் இந்த வார்த்தையை நம்பாம, இயேசு ஏற்கனவே சொன்னாரு, அந்த எருசலேம் முற்றுகை போடப்பட்ட பிறகு நீங்க எருசலேமுக்கு போகாதீங்க, மலைக்கு போயிருங்க, ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க?
எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போனவங்க அவ்வளோ பேரும் கொல்லப்பட்டார்கள். ஆனா இயேசுவின் வார்த்தையை நம்பின எல்லா சீஷர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அவங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குன்னா, இவங்க யோர்தானை கடந்து பெல்லா அப்படின்ற பட்டணத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இது கூட ஆவியானவர் ஒரு ஏவுதலை கொடுத்தாராம். நீங்க எருசலேம் இப்ப முற்றுகை இடப்படுகிறது, ஆகவே நீங்க தேவாலயத்துக்கு போகாதீங்க, யோர்தானை கடந்து பெல்லா அப்படின்ற பட்டணத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் மூலமாக பேசினதுனால அந்த ஆவியானுடைய நடத்துதலின்படி இவங்க எல்லாம் ஓடி போய் தங்களை காத்து கொண்டார்கள். இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இது ஒரு புறம், சரிங்களா? இது அந்த உபத்திரவ காலத்தின் போது, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மகா உபத்திரவ காலத்தின் போது, இப்ப இயேசுவினுடைய வருகை 2 கட்டங்கள்ல நடைபெற போகிறது. ஒன்று, இயேசு ரகசியமாய் சபை எடுத்துக்கொள்ள போகிறார். அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 7 ஆண்டுகள் தாண்டி தான் மீண்டும் இயேசு பகிரங்கமாக 2வதாக வருவார். சரியா? இதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அந்த 7 வருடங்கள் தான் உபத்திரவ காலங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த உபத்திரவ காலத்தை 2ஆ பிரிச்சுக்கலாம். 3½ ஆண்டுகள் உபத்திரவ காலமும், 2வது 3½ ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம். இந்த முதல் 3½ ஆண்டிற்குள்ளாக கைவிடப்பட்ட சபை எல்லாருமே அவங்க கொல்லப்பட்டு விடுவார்கள். இப்ப மீதமுள்ளவர்கள் அந்தி கிறிஸ்துவை பின்பற்றின பொது ஜனங்கள் மற்றும் இஸ்ரவேலர்கள். அப்ப அந்த 3½ ஆண்டு காலத்துல முடிவில இயேசு பகிரங்கமாய் வருவதற்கு முன்பாக இந்த இஸ்ரவேலர்கள் அந்தி கிறிஸ்துவால் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். அப்ப மறுபடியும் இந்த எருசலேமை முற்றுகை போடுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எருசலேமுக்கு போகாதீங்க, எங்க ஓடி போகணும், மலைகளுக்கு ஓடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லையும் இங்க சொல்றாரு. அப்ப 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கிபி 70 நடந்த காரியங்கள் அந்த எருசலேம் முற்றுகைக்கு முன்பாகவும் இது நடைபெற்றது. இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாகவும் நடைபெறும். இது இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற அடையாளங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். 22, 23. எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கண்ணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பாத்தீங்களா? இது எல்லாமே இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 2 காலகட்டத்திலையும். சரியா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோனா, ஒரு பிரெக்னன்ட் லேடியோ இல்லைன்னா கைப்பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க ஃபாஸ்டா எருசலேம் முற்றுகை போட்டாங்க, ஓடுங்க ஓடுங்கன்னா ஓட முடியாதுல்ல. அதனால அவர்களுக்காக இது சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவினுடைய ரகசிய வருகைக்கு காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த அடையாளம் கிடையாது. சரியா? அப்ப இது இயேசுவின் 2ஆம் வருகைக்கு சொல்லப்பட்ட அடையாளம். ஏற்கனவே கிபி 70 எருசலேம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளங்கள். சரியா? அடுத்தது 24ஆம் வசனம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். பாத்தீங்களா? இதுவும் அதே மாதிரிதான். அவங்க அன்னைக்கு வெட்டப்பட்டாங்க, புறஜாதிகள் தான் அவங்கள சிறையாக்குனாங்க. அது மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கிபி 70க்கு பிற்பாடு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்குள்ள நுழையவே முடியல. ரோமர்கள் அளவை பண்ணல. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த முற்றுகை போட்டு அழிச்சாங்க. பார்த்தீங்களா? அந்த ஆனிவர்சரியை துக்கம் கொண்டாடுகிற அந்த நாளை மட்டும் யூதர்கள் உள்ள அனுசரிப்பதற்கு ரோமர்கள் அனுமதி கொடுத்துருந்தாங்களாம். மற்ற நாட்களில் யூதர்கள் அதில் அலவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ கிபி 70 1948 அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் யாராலையுமே அந்த பட்டணத்துக்குள்ள போகவே முடியல. அதே மாதிரி இனி இயேசுவின் வருகையின் போது, அந்த 2ஆம் வருகையின் போது இது நடக்கும். அதாவது புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிற அந்த இடம் யார் கையில இருக்குது அப்படின்னா, பாலஸ்தீனர்களுடைய கையில இருக்குது, புறஜாதிகளுடைய கையில இருக்கு. ஸோ அதுக்கு தான் யுத்தம் நடந்துட்டே இருக்குது. அப்போ அது ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த காலம் வரைக்கும் அந்த புறஜாதியர்கள் தான் அதில் மிதிப்பாங்க அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புறஜாதியருடைய காலம் முடிஞ்ச பிற்பாடுதான் ஆண்டவர் அதை இஸ்ரவேல் ஜனங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். யூதர்கள் மறுபடியுமாக 3ஆம் தேவாலயத்தை அதுல கட்டுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிபி 70 பாத்தீங்கன்னா 11 லட்சம் யூதர்கள் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 97,000 யூதர்கள் சிறைப்பட்டு போனாங்களாம். இதெல்லாம் அந்த நாட்கள்ல துல்லியமாக நிறைவேற்றப்பட்டது. இதே இதுதான் இனி 2ஆம் வருகைக்கு முன்பாக அந்த அந்தி கிறிஸ்து யூதர்களை
அவன் சிறை வைக்கும் பொழுது, யூதர்களை அவன் கைப்பற்றும் பொழுது இதே தான் நடக்கும். அந்த டைம்ல நீங்க மலைகளுக்கு ஓடிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எச்சரிப்பா சொல்றார். இது எதன் மூலமாக இவர்களுக்கு இந்த காரியம் நடந்தது? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றினால உங்க வாழ்க்கையில மரணம் ஏற்படும் என்று சொல்லி உபாகமம் 28 சொன்னதன்படி சாய்ஸ் உங்க கையில தான் இருக்குது. நீங்க என் சொல்படி, என் வாக்கின்படி நீங்க கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு முன்பாக ஜீவனை வைக்கிறேன். என் வாக்கின்படி நீங்க கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்பாக நான் சாபத்தை வைக்கிறேன். அந்த சாபம் என்பது என்ன? அந்நியர்களை நீங்கள் சேவிப்பீர்கள், அந்நியர்கள் உங்களை சிறை வைப்பார்கள் என்பதுதான் அந்த காரியம். அடுத்து வாசிக்கலாம். லூக்கா 21:25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். இங்க பாருங்க, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளம் தோன்றுனா அந்த அடையாளம் இது வரைக்கும் நடக்கல. ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, வானத்துல தான் வால் நட்சத்திரம் மாதிரி வந்தது. ஆனா இந்த மாதிரி அடையாளங்கள் இன்னும் நடைபெறல. ஆனா இது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக இந்த விஷயங்கள்லாம் நடைபெறும். ஜனங்கள்ல மத்தியில தத்தளிப்பு இடுக்கன் உண்டாகும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கோப கலசங்கள் இந்த பூமியில ஊற்றப்படும். அப்ப பூமியில புறஜாதிகளுடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டே இருக்கும். அப்போ ஜனங்கள் செத்து கொண்டே இருப்பார்கள், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்ப பூமியின் மேல இருக்கிற எல்லாருக்குமே இது தத்தளிப்பு அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நேரம், இடுக்கனான ஒரு நேரம் என்பதை தான் ஆண்டவர் சொல்றாரு. சமுத்திரம் அலைகள் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்போ உயிரோட இருக்க போற மனுஷர்கள் இதை பார்த்து என்ன பண்றதுனே தெரியலையே, எவ்வளோ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டோம், எவ்வளோ நம்மளுடைய காரியங்களை யூஸ் பண்ணிட்டோம், எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருதயமே சோர்ந்து போயிருமா. அந்த அளவிற்கு பயங்கரமான நியாய தீர்ப்பு இந்த பூமியிலே உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனம் லூக்கா 21:27-28. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருந்தால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஒரு நாள் வரப்போகிறது திடீரென்று சொல்லி இந்த உபத்திரவங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது மனுஷகுமாரன் அவர் வல்லமையோடும் மகிமையோடும் அந்த ஒலிவ மலையில வந்து அவர் கால் வைக்கப்பட போகிறது. யூதர்களே, அன்றைக்கு உங்க தலையை உயர்த்துங்கள், அவர்தான் உங்களை காப்பாற்ற போகிற மேசியா, அவர்தான் உங்களை நித்தியமாய் ஆட்சி செய்ய போகிறவர் என்பதை இயேசு இங்க சொல்லுகிறார். ஆனா அதற்கு முன்பாகவே, இந்த உபத்திரவ காலம்லாம் வர்றதுக்கு முன்பாகவே தேவ சபை மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள் அப்படின்றதையும் ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21:29-30. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா லூக்கா கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கிறார். ஆனால் மற்ற சுவிசேஷகர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே மத்தேயு மார்க்கு படிச்சிட்டோம்ல, அப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைவுபடுத்துகிறேன். அத்தி மரம் துளிர் விட்டது அப்படின்றத பாருங்க, பார்த்த உடனே அவர் வாசல் அருகே வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நான் சொல்லி கொடுத்தேன், அத்திமரம் என்பது எதை குறிக்கிறதுனா அது இஸ்ரவேலை குறிக்கிறது. இயேசு அப்போ சொல்லும் பொழுது அவர் சொல்லி 40 ஆண்டுகள் கழிச்சு அந்த அத்திமரம் டோட்டலாக பட்டு போயிடுச்சு. இயேசு கூட ஒரு வாட்டி ஒரு அத்தி மரத்தை பார்த்து அது கனி தேடுவார், அதில் கனி இல்லாமல் போயிடும். அப்போ அது பட்டு போயிடும் பார்த்தீங்களா, அது இஸ்ரவேலுக்கு அடையாளமாக தான் அது சம்பவமே நடக்குது. அப்போ இஸ்ரவேல் இயேசு சொன்ன மாதிரியே அது பட்டு போயிடுச்சு கிபி 70. சரியா? அதுக்கு பிற்பாடு எப்போ துளிர் விட்டது? 1948 தான் துளிர் விட்டது. அப்பமே அப்போ கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள்னு சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். இதில் அதே பிரச்சனை தான் அங்கேயும் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தமிழ் பைபிளில் வசந்த காலம் தான் போட்டிருக்கு, ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் சம்மர் கோடை காலம்னு போட்டிருக்கு. இப்போ இங்கே லூக்கா என்ன சொல்கிறாரு அப்படின்றத நான் சொல்கிறேன். கோடை காலம் என்பது உபத்திரவ காலத்தை குறிக்குது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ லூக்கா என்ன சொல்கிறாருன்னா, அத்தி மரமாக இருந்தாலும் சரி,
மற்ற மரங்களா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது இஸ்ரவேல் தேசம் இப்பொழுது பார்க்கும் பொழுது அது செழித்து டெக்னாலஜியில உச்சக்கட்டத்தை அடைந்து ஆசீர்வாதமான ஒரு கண்ட்ரியா அது சரீர பிரகாரமா உலக பிரகாரமா இருக்குது தானே. அதே மாதிரி இஸ்ரவேல் மட்டும் அல்ல, இஸ்ரவேலை சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசங்களுமே டெக்னாலஜியில பயங்கரமா உயர்ந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக காரியங்கள் சொல்லப்படுகிறதுல ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் ஒரு டீச்சரை போட்டு அதை கொஷின் பேப்பர் செட் பண்ணி அவங்க டீச்சர் தான் கரெக்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ தான் கொஷின் பேப்பர் செட் பண்ணுது, அதுதான் கரெக்டே பண்ணுது. போகிற போக்க பார்த்தா எங்கே போகும்னே தெரியல பாருங்களேன் இந்த உலகம். அப்போ டெக்னாலஜிலையும் சரி உலக காரியங்களும் சரி பயங்கரமாக செழித்து அது கனி காய்த்து கொண்டிருக்கிறது. அப்போ அதை தான் இங்கே லூக்கா சொல்கிறாரு. அத்திமரம் அப்படின்னு சொன்னால் அது இஸ்ரவேல், மற்ற எல்லா மரம் அப்படின்னு சொன்னால் மற்ற உலக தேசங்கள். இப்போ இது எப்படி இருக்குது? தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது கோடை காலம் சமீபமாயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீக்கிரமா உபத்திரவ காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இங்க ஒரு எச்சரிப்பா சொல்றாரு. இன்னும் ஒரு காரியத்தையும் நான் நினைவுபடுத்துறாரு. அப்படின்னு சொன்னா ஒரு மரம் அப்படின்னா அது நிச்சயமா கனி காய்க்கும், அப்படிதானே? அப்போ இந்த அடையாளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த அடையாளங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையும் சமீபமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சா? இந்த அடையாளங்கள்லாம் இப்போ இயேசு சொல்றாருல, வஞ்சனை, விரோதங்கள், உபத்திரவங்கள், பூமி அது இதெல்லாம் சொல்லியிருக்கிறார்ல. இந்த அடையாளங்கள்லாம் உங்களுக்கு முன்பாக வரும் பொழுது நீங்க உங்களுக்குள்ள மனசுல என்ன ஒரு எண்ணம் வந்துடணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரப்போறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடணும். 31ஆம் வசனம், அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். பார்த்தீங்களா, நம்மளுக்கு என்ன எண்ணம் வரணும்? சபைக்கு தேவ ராஜ்யம் வரப்போகிறது, இயேசு சபையை மணவாட்டியாக அழைத்து கொள்ள போகிறார் அப்படின்றதான் ஞாபகத்தில் வரணும். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 21, 32, 33. இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இது என்னது இந்த சந்ததி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இஸ்ரவேல் அப்படின்ற நாடு என்றைக்கு உருவானதோ அன்றிலிருந்து இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இந்த இஸ்ரவேலை யாராலையுமே அழிக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஸ்ரவேல் அப்படின்றது உலகத்திலே ஒரு சின்ன நாடு. ஆனால் இந்த நாடை எல்லாரும் தாக்கி கொண்டிருக்கிறாங்க பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் இஸ்ரவேல் கூட போர் செய்கிற நாடுகள் பெருகி கொண்டே இருக்கின்றன. நீங்கள் பாருங்க, நிறைய பேர் இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். ஒரு சிலர்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் அப்படின்ற நாடை மேப்ல இருந்தே தூக்க போகிறோம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த நாடு இப்போ இல்லை. ஆனால் இஸ்ரவேல் இன்னும் இருக்குது, அது இன்னும் இருக்கும், இனிமேலும் இருக்கும். அதாவது இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அந்த இஸ்ரவேல் காக்கப்படும். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் நடைபெற வரைக்கும் யூதர்கள் இருப்பாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்கிறாரு. வானம் பூமி கூட ஒளிந்து போகும், ஆனால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21, 34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? இந்த வருகைக்கு முன்னால இருக்கிற இன்னும் சில அடையாளங்களை சொல்றார். அதாவது நீங்க வருகைக்கு போக முடியாத படிக்கு, ஆயத்தமாகாத படிக்கு உங்களுக்குள்ள காணப்படுகிற தடைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னது? பெருந்திண்டி. அடுத்தது என்னது? லௌகீக கவலைகள். இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுன்னா அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகாத படிக்கு நம்மளை பாரப்படுத்துகிற காரியம். இப்ப பாருங்க, எத்தனை விசுவாசிகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், சபைக்கு வராங்க, ஊழியம் செய்யறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய பாரத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே ஒரு அடையாளம் இயேசுவின் வருகைக்கு. ஆனா இங்க இயேசு சொல்றாரு, இந்த லௌகீக கவலைகள்,
இந்த பெருந்திண்டி, இந்த வெறியினால் நீங்கள் பாரம் அடையாத படிக்கு, நீங்கள் நினையாத வேளையில அவர் வரப்போறாரு, அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இது பூமியின் மேல ஒரு கண்ணியை போல சடுதியா வரப்போகுது, பயங்கரமான ஒரு காரியமா நடைபெற போகுது. ஆனா விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லித்தரேன். ஆண்டுடைய வருகைக்கு எப்படி ஆயத்தமா இருக்கணும் தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்பவுமே ஸ்டே கனெக்டட் வித் காட், அதுதான் ஸ்டே டியூன்டு. எப்பவுமே ஆண்டவரோடு கூட அந்த உறவிலே நம்ம சரியா இருப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. நம்ம அவருடைய வருகையில போவது நிச்சயம். ஆண்டவர் அப்ப நம்ம வருகைக்கு போக முடியாதபடிக்கு தடையா இருக்கிற காரியங்களை விட்டுவிட்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியாக லூக்கா 21:37-38, அவர் பகற்காலங்களில் தேவ ஆலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலே தங்கியிருந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். இப்ப பாருங்க, இயேசு இன்னும் 2-3 நாட்கள்ல அவர் மரணம் அடைய போகிறார். அவர் இந்த காரியத்தெல்லாம் ஒலிவமலை அப்படின்ற மலையில வைத்து இதை சொல்லி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த பிரசங்கத்தின் பேரே ஒலிவமலையின் போதனைகள், ஆலிவட் டிஸ்கோர்ஸ். இப்போ இயேசு என்ன பண்றாருன்னா, பகற்காலத்துல தேவாலயத்துல போய் உபதேசம் பண்றாரு. இரவு நேரங்கள்ல அவர் வெளியே போய் தங்கி இருக்கிறார். எங்க தங்குறாருன்னு போடப்பட்டிருக்கு, ஒலிவமலையில தங்குறாராம். அந்த டைம்ல கூட அவர் என்ன பண்றாரு, உபதேசத்தை கொடுக்கிறார். அதுவும் மிக முக்கியமான கடைசி காலத்தின் உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப இயேசுக்கு இருக்க போற டைம் ரொம்ப ஷார்ட் பீரியட். அதற்குள்ளாக அவர் இரவும் பகலும் இந்த ஜனங்களுக்கு தன்னுடைய போதனைகளை, நடக்க போகும் சம்பவங்களை குறித்து அவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கடைசி காலத்துல என்னெல்லாம் சம்பவம் நடக்கும், சபையானது அதற்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும், இந்த உலக கவலைகள் நம்மை ஒருபோதும் நெருக்கக்கூடாது. எப்பவுமே அவர் வரப்போகிறார், நான் பறந்து போவதற்கு நான் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இருக்க வேண்டும். இதை செய்யணும், அதை செய்யணும் என்று சொல்லி உலக கவலைகள் நம்மை பாரப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவரே நீர் என்றைக்கு வருவீர், உடைய வருகைக்காய் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.